எலக்ட்ரிக் புரியல? எலக்ட்ரிக் ஃபீல்டு சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் போயிட்டோமா? நோ சார். எக்ஸாக்டா சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் எலக்ட்ரிக் கண்டக்ஷன். No, electrostatic induction, sir. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். Induction. ஓகே, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தோம்? By conduction method la ஒரு problem போட்டோம் sir. அவ்வளவுதான் இல்லையா? Yes sir. Yes Take sir. the heading as Coulomb's law. Take the heading as Coulomb's law. Sir, Take the heading as Coulomb's law. sir, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்றேன் சார். நீங்க எது வரைக்கும் முடிச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் மாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அந்த டாபிக் பேரு. நான் ஜஸ்ட் அது தான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். இன்னில இருந்து தான் ஆக்சுவலாக நான் மேஜர் டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ நீங்கள் எதுவும் பெருசாக லூஸ் பண்ணல. ஓகே, பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகேங்க சார், தேங்க்யூ. Take the heading as Coulomb's law. எஸ் சார். ஸோ Coulomb's law எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இதில் ஒரு சிலருக்கு வந்து அந்த சாப்டர் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களோட ஸ்கூல்ஸில். ஸோ யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா Coulomb's lawங்கிறது எதை பற்றி? எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டா? ஆக்சுவலாக Coulomb's law வந்து அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தி டிபெண்ட் பண்ணி. சி, நமக்கு ஏற்கனவே தெரியும், ரெண்டு லைக் சார்ஜஸ் வச்சிங்கன்னா ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் வச்சிங்கன்னா அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் சார்ஜஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த Coulomb's law. ஸோ இந்த லானால நம்மளால அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ண முடியும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, இதுதான் ஹெட்டிங். Coulomb's law. சப்போஸ் இங்க ரெண்டு சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சார்ஜ் Q1, இன்னொரு சார்ஜ் Q2. ஸோ ஒரு சார்ஜ் Q1, இன்னொரு சார்ஜ் Q2. இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷனை எப்படி சொல்லலாம்னா, F is directly proportional to the product of the charges and it is inversely proportional to the square of the distance between them. Okay, so F is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. நீங்க ஏற்கனவே உங்களோட கிளாஸ் 11ல கிராவிடேஷன் பத்தி படிச்சிருப்பீங்க. அங்க நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா ரெண்டு மாஸ் இருக்கும். ஓகே, ஒரு மாஸ் M1, இன்னொரு மாஸ் M2 இருக்கும். இந்த ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் G இன்டூ M1 M2 வந்துடும். அதே மாதிரி ஒண்ணுதான் இதுவும். ஆனா அங்க மாசஸ் இருக்கு, இங்க சார்ஜஸ் இருக்கு. அதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மேஜர் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கிராவிடேஷன் ஃபீல்டு எப்பவுமே அட்ராக்டிவா மாத்திரம் தான் இருக்கும். ஆனா இங்க அன்லைக் சார்ஜஸ் வச்சிங்கன்னா அட்ராக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி வில் ஹாவ் டு டிஸ்கஸ் ஈவன் அபவுட் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹியர். அதே மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்ண போறேன் பாருங்க. ரிமூவ் பண்ணா அதே மாதிரி எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் பேர் K. ஸோ Q1 Q2 by R squared. K into Q1 Q2 by R squared. And K வேல்யூ எப்படி எழுதலாம்னா 1/4 pi epsilon நாட்னு எழுதலாம். K-வை 1/4 pi epsilon நாட்னு எழுதலாம். This epsilon naught talks about the permittivity of free space. இன்னும் சொல்ல போனா I'll write it like this. 1/4 pi epsilon அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபேக்டருக்கு பேரு epsilon. This tells you about the property of a medium.
property of a medium. So எந்த மீடியம்ல நம்ம ஆப்ரேட் ஆகுறோமோ அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டி இது. ஸோ k ஈக்குவல் டு 1/4 எப்சிலன். ஓகே, ஆனா உன்னோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது எப்பவுமே கான்ஸ்டன்ட்னா அது 6.6 × 10⁻⁻11. அது எப்பவுமே மாறவே மாறாது. அதனால தான் கிராவிடேஷனல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் வில் நாட் கெட் அஃபெக்டட் பை அ மீடியம்னு சொல்லியிருப்போம். நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்னோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா அது மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீ 2 சார்ஜுக்கு நடுவில் வேற ஏதாச்சும் ஒரு மீடியமை வச்சினா உன்னோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிமா உன்னுடைய எலக்ட்ரிக் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்லும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கிராவிடேஷனல் ஃபீல்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் தான், இதுவும் இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் தான். ஸோ நீங்கள் கிராவிடேஷன் சாப்டரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்சிங்களோ ஆல்மோஸ்ட் கால்வாசி அதே மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் இங்கேயும் படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். நான் எங்கெங்கே எப்பப்போ மாறும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். யுவர் கிராவிடேஷனல் ஃபீல்ட் வில் நாட் கெட் அஃபெக்டட் பை அ மீடியம், but your electric field will get affected by a medium. Electric field or electric force will get affected by a medium. அந்த அஃபெக்ட் அந்த எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுன்றத சொல்றது தான் இந்த எப்சிலன். ஸோ எப்சிலன் கேன் பி ரிட்டன் as எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். எப்சிலனுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மீடியம்னு சொல்லியிருக்கேன். ப்ராப்பர்ட்டின்ற வார்த்தை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுனது. ஆனா இதோட நிஜமான பேரு எப்சிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கிரீக் சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பேரு எப்சிலா. ஓகே, ஸோ எப்சிலா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் permittivity of a medium. நோட் பண்ணிக்கணும். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Permittivity of a medium. எஸ், permittivity of a medium. medium. This stands for permittivity of free space. Permittivity of free space. Free space is otherwise known as vacuum. Free space is otherwise known as vacuum. Okay va? இது என்ன சார்? எப்சிலான் ஆர் என்ன? It is called relative permittivity. Relative permittivity. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய நேம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு பழகிக்கணும். permittivity of a mediumனா எப்சிலன், எப்சிலான் நாட்னா permittivity of free space, எப்சிலான் ஆர்னா relative permittivity. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகுது பாருங்க. ஒரு மீடியம் இருக்குமா, ஒரு மீடியம் இருக்கு. இட் குட் பி an ஏர் மீடியம் ஆர் இட் குட் பி வாட்டர் மீடியம் ஆர் எனிதிங். அந்த மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எப்படி பெனிட்ரேட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ற ஃபேக்டர் தான் இது. புரியுதா? எப்படி ஏதோ ஒரு பர்டிகுலர் மீடியம், அது வந்து ஏர் மீடியமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கான்கிரீட் மீடியமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மைக்காவை நீங்க வச்சிருக்கலாம். எந்த ஒரு மீடியமா இருந்தாலும் அந்த ஒரு மீடியம்ல உன்னுடைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த டேர்ம் முடிவு பண்ணும். ஓகே, எப்படி முடிவு பண்ணோன்றத கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். நான் எப்சிலான் ஆர ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொன்னேன். ஆனா எப்பவுமே அவங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவங்க கே அப்படிங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் பெரும்பாலும் கேவை தவிர்க்கிறது உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு கே இருக்கு, இங்க ஒரு கே இருக்கு, குழப்பம் வரும். இந்த கே வேற, இந்த கே வேற. இந்த கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1/4 எப்சிலான். திஸ் கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுவர் epsilon r, which is relative permittivity or dielectric constant. So இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. This can also be called as dielectric constant.
ஸோ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த மெட்டீரியலை பற்றி வேணாலும் பேசலாம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கான்கிரீட்டோ மைக்காவோ எந்த ஒரு மெட்டீரியலை பற்றி நம்ம பேசினாலும் அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு கே வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரு, எப்சிலான் நாட் இஸ் ரிட்டன் as எப்சிலன் பை எப்சிலான் நாட். அதாவது எப்சிலான் நாட் இஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வேக்யூம்ல எந்த அளவுக்கு டிராவல் பண்ணுங்கிறத இந்த எப்சிலான் நாட்ன்ற டேர்ம் முடிவு பண்ணும். ஓகே, ஒரு வேக்யூம் எதுவுமே இல்லாத ஒரு காலி இடம் வேக்யூம்ல இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிற டேர்ம் எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை எலக்ட்ரிக் ஃபோர்ஸோ பிஹேவ் பண்ணுங்கிறத இதை முடிவு பண்ணும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சுவலா வி கம்பேர் இட் வித் வாட். நான் ஒரு மீடியம் எடுத்துட்டு போறேன்னா அந்த மீடியமை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு குவான்டிட்டியோட நான் கம்பேர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச குவான்டிட்டி எது? எப்சிலான் நாட். எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வேக்யூம்ல பிஹேவ் பண்ணுன்றது எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஓகே, அதோட நான் இதை கம்பேர் பண்ணுவேன். ஸோ கம்பேர் பண்ணி எப்படி சொல்லுவேன்னா, அதை விட இது 2 டைம்ஸ் ஜாஸ்தி, இல்லை அதை விட இது 2 டைம்ஸ் கம்மியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே எப்சிலான் நாட் தான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூமா. அதை விட கம்மியான ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்கிற ஒரு மீடியமா உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நான் அதை மினிமம் ஸ்கேலா செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க உனக்கு எப்படி வரும்னா 2, 3, 4 இல்லை 1.5 அப்படின்னு வரும் உன்னோட கே வேல்யூஸ்லாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட கே வேல்யூ 2ன்னு இருந்ததுன்னா உன்னோட எப்சிலன் வந்து எப்சிலான் நாட்டை விட 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீ வச்சிருக்கிற மீடியம் வேக்யூமை விட 2 டைம்ஸ் ஜாஸ்தியான பெர்மிட்டிவிட்டி இருக்கிற மீடியம்னு அர்த்தம். சப்போஸ் 1.5ன்னு வருது, 1.5ன்னு வந்ததுன்னா நீங்க வச்சிருக்கிற மீடியம் உன்னோட ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூமை விட 1.5 டைம்ஸ் ஜாஸ்தியா பெர்மிட்டிவிட்டி இருக்கிற ஒரு மீடியம் அப்படின்னு அர்த்தம். நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஹோல் திங் ஒர்க்ஸ். This is how the whole thing works. நான் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி காட்டுறேன். நான் திரும்பவும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சார்ஜ் இருக்கு. இந்த 2 சார்ஜுக்கு நடுவுல வேக்யூம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லலைன்னா நான் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ இந்த 2 சார்ஜுக்கு நடுவுல பார்த்தா it is given by the formula F is equal to K into Q1 Q2 by R squared. Right? K-ங்கிறது it's constant. Okay, any medium, for any particular medium it is constant, which is given by 1 by 4 pi epsilon. Epsilon is nothing but permittivity of a medium. So எந்த மீடியமா நீங்க எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு permittivity value இருக்கும். சரியா? For example அதோட permittivity value வந்து like 16 இருக்கலாம். So 16னா இதை விட ஜாஸ்தின்னு அர்த்தம். Where epsilon naught is called permittivity of free space, which is always fixed. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை எலக்ட்ரிக் ஃபோர்ஸோ ஒரு வேக்யூம்ல இப்படிதான் டிராவல் பண்ணணும்னுட்டு ப்ரீஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கு. ஸோ இப்படிதான் அது டிராவல் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் எப்சிலான் நாட்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வேற ஏதாச்சும் ஒரு மீடியம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த மீடியமுடைய பெர்மிட்டிவிட்டி இந்த மீடியமை விட இத்தனை மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதை டீல் பண்றதுக்காக தான் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், we have the relative permittivity வச்சிருக்கோம். ஸோ இந்த குவான்டிட்டி இருக்கு பாருங்க, இந்த குவான்டிட்டி எப்சிலான் ஆர் இஸ் நத்திங் பட் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி which deals with the relation between the medium. சரி, மீடியம்னு சொல்றீங்களா? ஆக்சுவலா மீடியம்ன்றது எங்க சார் இருக்கு? இதை பாரு, இப்போ இந்த 2 சார்ஜுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. அப்போ இதோட ஃபோர்ஸை நான் எப்படி எழுதுவேன்னா, ஸோ நான் ஆக்சுவலாக அதை செப்பரேட்டாகவே எழுதிக்கிறேன். அப்போதான் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஃபர்ஸ்ட் 2 சார்ஜ் இருக்கு, Q1 Q2ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் ஒண்ணுமே கிடையாது, காலி இடம், வேக்யூம் இருக்கு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா F is equal to
கேக்கு பதில் நான் என்ன எழுதலாம் 1/4 பை 4 pi epsilon naught. இன்டூ எப்சிலான் ஆர் எழுதணும் இல்லையா? K is epsilon is epsilon naught epsilon r into q1 q2 by r squared. இப்போ நான் அடுத்தது கேள்வி நீ என்கிட்ட கேட்ப சார் 2 சார்ஜ்னு தான் சொன்னீங்க, இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் ஏதாவது மீடியம் இருக்கா? நான் சொல்றேன் எந்த மீடியமும் இல்லப்பா அப்படின்றது. ஸோ எந்த மீடியமும் இல்லைன்னா உன்னோட எப்சிலான் ஆர் 1 ஆயிடும். ஸோ இப்போ 1 ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ q1 q2 by r squared it is. ஓகே, எனக்கு குழப்பமே கிடையாது. இதுதான் இப்போ இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். ஸோ இப்போ சார் ஃபியூச்சர்ல அப்ப மீடியம் மீன்ஸ் தானே சார்? இப்போ வைக்க போறோம். இப்போ நான் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் ஒரு மீடியம் வைக்கிறேன். என்ன மீடியம்? ஒரு கான்கிரீட் மீடியம். ஒரு செவுத்த கட்டிட்டேன் இதுக்கு நடுவில். இந்த கான்கிரீட் மீடியமோடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து K. இந்த கான்கிரீட் மீடியமோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி K. இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் மாறுமான்னு கேட்டா மாறும். ஸோ அதை நான் எஃப் பிரைம்னு சொல்றேன். 1/4 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் டைம்ஸ் q1 q2 by r ஸ்கொயர் தான் எழுதும். நான் சொல்றேன் இதோடைய k வேல்யூ வந்து 3. ஸோ k வேல்யூ 3னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வச்சிருக்கிற மீடியத்தோடைய பெர்மிட்டிவிட்டி வேக்யூம்ல கிடைக்க போற பெர்மிட்டிவிட்டியை விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆயிடும்? இந்த இடத்துல 3 வந்துடும். 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ 3. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 3ன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த 3யை தவிர மற்ற எல்லாமே இதுலயே இருக்கா? So I'll say that my f prime is 1/3 of f. சொல்லாம அப்படி? கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். ஏன்னா இது எல்லாமே அதுலயே இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு மீடியம் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஃபோர்ஸ் எஃப்னு இருந்தது. இப்போ நீங்க மீடியம் வச்சதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் 3 டைம்ஸா குறைஞ்சிருச்சு. ஏன் 3 டைம்ஸா குறைஞ்சது? நீ நடுவில் வச்ச மீடியம் உடைய பெர்மிட்டிவிட்டி 3. சப்போஸ் இதே நீ நடுவில் வச்ச மீடியமோட பெர்மிட்டிவிட்டி 2ஆ இருந்தா உன் ஃபோர்ஸ் 2 டைம்ஸ் குறைஞ்சிருக்கும். இதே நீ நடுவில் வச்ச மீடியமோட பெர்மிட்டிவிட்டி 1.5னா உன் ஃபோர்ஸும் 1.5ஆ குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும். சார் சொல்லு சார், பெர்மிட்டிவிட்டியோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன சார்? ஸோ பெர்மிட்டிவிட்டிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அது ஒவ்வொரு மீடியமை பொறுத்து மாறும். கான்கிரீட் மீடியம்னா ஒன்று, மைக்கா மீடியம்னா ஒன்று, அந்த மாதிரி நீ எந்த மீடியமுக்கும் எல்லா மீடியமுக்கும் ஒரு எப்சிலான் நாட் வேல்யூ இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, நீ ஒரு அந்த மீடியமை கொண்டு போய் நீ வந்து ஒரு இடத்துல வைக்கிறன்னா அது வழியா எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டால போக முடியும் அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ண வேல்யூ அது. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர நாம அதை கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டினா, அந்த மீடியம் வழியா எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டால போக முடியுங்கிறத பொறுத்து டிசைட் பண்ண வேல்யூ அது. அது இருக்கிறதுலே கம்மியா யாருக்கு இருக்கும்னா வேக்யூம்க்கு இருக்கும். ஏருக்கு கூட வேக்யூமை விட ஜாஸ்தியாக தான். சரி, அப்போ வேக்யூம்க்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, epsilon naught equal to 8.854 into 10 power minus 12 அளவுக்கு இருக்கும். எப்சிலான் நாட்டுக்கு தான் இருக்கிறதுலே கம்மி, இதுதான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை விட உன்னோட மீடியம்க்கு 2 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், 3 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்லை 1.5 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ நீ அந்த மாதிரி ஒரு மீடியம் ஏர் மீடியமா சார்? இல்ல இது வேக்யூம், காத்து கூட இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீ இப்போ வேற ஏதாச்சும் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ற, அதோடைய பெர்மிட்டிவிட்டி 3னா உன் ஃபோர்ஸ் 3 மடங்கா குறைஞ்சிரும். இதே 4னா உன் ஃபோர்ஸ் 4 டைம்ஸ் குறைஞ்சிரும். அந்த மாதிரி குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் வேக்யூமை வச்சு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ இதே கேஸ் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா உன் கே வேல்யூ வந்து வெறும் 1/4 பை எப்சிலான் நாட் இல்ல.
K is equal to 1 by 4 pi epsilon naught. Epsilon naught ஓட வேல்யூ தான் இது. இதை தவிர்த்து இதுல இருக்கிற K, I mean 4 பையும் கான்ஸ்டன்ட் தான். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. சார் இந்த கே வந்து வெறும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் நம்ம நோட் பண்ணுமா? அந்த கான்ஸ்டன்ட்க்கு ஒரு பேர் இல்லையா சார்? இதுக்கு எந்த பேரும் இல்லைம்மா, இது வெறும் கான்ஸ்டன்ட் தான் சொல்லு. ஓகேங்க சார். சரியா? இப்போ இதோடைய வேல்யூ பார்த்தனா 9 into 10 power 9. ஏன்னா நான் 4 பைய இதை உள்ள போட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ரெடிமேடா வச்சிருக்கேன். இதோடைய வேல்யூ வந்து 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் கூலும் ஸ்கொயர்ட். இதுதான் இதோட யூனிட். எப்சிலான் நாட்டோட யூனிட் அப்படியே இதுக்கு தலைகீழ இருக்கு. சார் சொல்லுமா. எப்சிலம் ஆர் ஏன் சார் கேன்சல் ஆச்சு? ஏன்னா நான் வேக்யூம்னு எடுத்துக்கிட்டேன். வேக்யூமை பொறுத்த வரைக்கும் உன்னோட எப்சிலனும் எப்சிலான் நாட்டும் ஈக்குவல். ஸோ அப்போ எப்சிலான் ஆரோட வேல்யூ கேன்சல் ஆகல 1. ஓகே சார். 1ன்னு போட்டிருக்கேன் பாரு. பிகாஸ் இட் இஸ் வேக்யூம். எதுவுமே கொஷின்ல கொடுக்கலன்னா வேக்யூம்னு எடுத்துக்கணும். ஸோ வேக்யூம்க்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ 1, அதனால நான் இங்கே எடுத்துட்டேன். இதே செகண்ட் கேஸ்ல நான் ஒரு மீடியம் வச்சிருக்கேன். அந்த மீடியமுடைய எப்சிலான் ஆர் வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்கேன். அதனால எப்சிலான் ஆர் இந்த இடத்துல நீ 3 போட்டிருக்கீங்க. ஓகேவா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்களா சார் இந்த இந்த மீடியம்க்கு தான் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருவாங்களா சார் வேல்யூ? கொடுப்பாங்க. ஓகே சார். எதுவுமே கொடுக்கலன்னா வேக்யூம்னு எடுத்துக்கணும். ஓகே சார். அப்புறம் இந்த 2 வேல்யூவையும் நீ எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் தரமாட்டாங்க, இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் அடிக்கடி கேட்பேன். எப்சிலான் நாட்னா 8.854 into 10 power minus 12. கேனா வந்து K is nothing but 1 by 4 pi epsilon நாட்ல அது வந்து 9 into 10 power 9. ஸோ எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஸோ இதுதான் நான் இப்போ எடுத்தது. கூலும்ஸ் லான்னு சொன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் கூலும்ஸ் லா. ஸோ இப்போ பாருங்க. ஸோ கூலும்ஸ் லா எதை பத்தி பேச போகுதுன்னா ஃபோர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஃபோர்ஸ்னா வெக்டர் குவான்டிட்டி ஆச்சே. நான் இங்க எங்கேயுமே டைரக்ஷன் போடலையே. இப்போ எப்படி சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இதை எப்படி டைரக்ஷனோட எழுதுறதுன்னு நான் சொல்ல போறேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து நான் சொன்ன மாதிரி வேகா உங்களுக்கு வராது. வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் அப்படி கேட்க மாட்டேன். அவன் ரொம்ப பர்டிகுலரா கேட்பான். வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q2? இல்ல வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q1? அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலரா உன்னோட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q2 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற ஃபோர்ஸ் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ நீங்க சொல்லுங்க. இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவா நெகட்டிவா? இப்போ இந்த 2 சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? சார் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நீ சொல்லலாம். இதை பாரு, நான் ஒரு சார்ஜை எதுவுமே சொல்லாம வெறும் சார்ஜ் அப்படின்னு சொன்னேன்னா, வெறும்னா ஒரு பார்ட்டிகுலர் சார்ஜ்னு நான் சொல்லிட்டேன்னா, தென் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். தென் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? ஒரு சார்ஜ் நெகட்டிவ்னா நான் பர்டிகுலரா அந்த சார்ஜ் நெகட்டிவ்னு சொல்லுவேன். இல்லைன்னா அந்த சார்ஜை நீ பாசிட்டிவா தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்க Q1 Q2 2 சார்ஜ் இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த 2 சார்ஜுமே பாசிட்டிவ் தான். இப்போ என் கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q2? இதானே என் கேள்வி. இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த 2 சார்ஜும் அட்ராக்ட் ஆகுமா ரிப்பல் ஆகுமா? ஸோ இதை தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எந்த சார்ஜுக்கு மேல ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணுமோ அந்த சார்ஜை நான் மார்க் பண்ணிப்பேன். ஸோ இப்போ என்ன நானே கேள்வி கேட்டுப்பேன். இப்போ இந்த சார்ஜ் லெஃப்ட் சைடில் அட்ராக்ட் ஆகுமா இல்லை ரைட் சைடில் ரிப்பல் ஆகுமான்னு. கண்டிப்பா இந்த சார்ஜ் ரைட் சைடில் இப்படி ரிப்பல் ஆக தான் செய்யும். சரியா? இப்போ நான் இந்த ஃபோர்ஸை F1ன்னு எழுதிப்பேன். அண்ட்
இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? F1 is equal to K. நான் இதுக்கு நடுவுல ஏதாவது மீடியம் இருக்குன்னு சொன்னேன்னா நோ சார். நோ அப்ப சார். என்ன எடுத்துக்கணும்? வேக்யூம். வேக்யூம் எடுத்துக்கிறோம். 9 into 10 power 9. அதாவது 1/4 9 into 10 power 9. நாட் ஓகேவா? இன்டு Q1 Q2 by R squared. சரி சரி, இதான் நம்ம போன வாட்டி எழுதிட்டோமே. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நான் ஃபோர்ஸ் உடைய வெக்டர் நோட்டேஷன் எழுத போறேன். ஸோ அதனால நான் லெஃப்ட்ல வெக்டர் சைன் போடுவோம். ஃபோர்ஸ்க்கு லெஃப்ட்ல நான் வெக்டர் சைன் போட்டேன்னா கண்டிப்பா ரைட்ல அதோடைய டைரக்ஷனை நான் குறிக்கணும். டெஃபினட்டா நான் அதை டினோட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உன்னோட ஈக்குவேஷனே தப்பு. சரி சார், இப்போ இது ரைட்ல பாக்குது, பாசிட்டிவ் ஐ கேப்னு எழுதிடலாமா? ஏன்னா எக்ஸ் சைட்ல பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம வெக்டர்ஸ்ல ஏற்கனவே படிச்சிருப்போம். எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ்ல பாக்குற வெக்டருக்கு பேரு பாசிட்டிவ் ஐ கேப். ஸோ பாசிட்டிவ் ஐ கேப்னு நம்ம எழுதிட்டு போயிடலாமா? நோ, நாட். அந்த மாதிரி எழுதக்கூடாது. நான் ஒரு வெக்டரை டினோட் பண்றேன், நான் சொல்றேன், இது யாருமே சொல்லல, இது நீங்களுமே டிஃபைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஒரு வெக்டர் இருக்கு, அந்த வெக்டருக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். அந்த வெக்டருக்கு பேரு r cap 1 2 ன்னு பேரு. நேம் ஆஃப் தட் வெக்டர் இஸ் r cap 1 2. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஃபோர்ஸும் இருக்கு. ஸோ this is also r cap 1 2. சரியா போச்சா? Yes, sir. சரி, இப்போ கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்டு பார்ப்போம். What is the force experienced by the charge Q1? Q1 experience பண்ண போற force என்ன? ஆர் கேப் வந்து 2 1 R cap 2 1 மாறுது சார். ஃபோர்ஸ் வந்து 2 மாறுது. வெயிட் பண்ணுங்க. ஸ்டிக் டு த பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னை நீயே கேள்வி கேட்கணும், இந்த சார்ஜ் இதுக்கு அட்ராக்ட் ஆக போதா ரிப்பல் ஆக போதா? ரிப்பல். F2ன்னு சொல்றேன். ஸோ F2 bar is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R squared. ஆனா இப்ப இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? மைனஸ் ஆர் கேப் 1 2. ஏன் மைனஸ் சைன்? Y axis sir. இப்படிதான் எழுதணும். சார் R21 எழுதலாமா சார்? எழுதலாம். ஆனா நான் இப்படி எழுதுனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப இந்த ரெண்டையும் பார்க்கும்பொழுது இதோட மேக்னிடியூட் சேம், டைரக்ஷன் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ F bar 1 is equal to negative F bar 2. So both the forces are equal in magnitude but opposite in direction. Both the forces are equal in magnitude but opposite in direction. So they obey Newton's third law of motion. So they obey Newton's third law of motion. அப்படின்னா ஓகே. இப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி பார்ப்போமே. ஓகே, இப்போ நான் சொல்றேன். ஸோ இது ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம்ல, எப்பயுமே நம்ம இதே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு வேண்டியதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நான் இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ரைட்ல பார்க்கறதெல்லாம் ஐ கேப்னு எழுது, லெஃப்ட்ல பார்க்குற வெக்டருக்கு எல்லாம் நெகட்டிவ் ஐ கேப்னு எழுதுங்க. எடுத்துக்கோ. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன்? வேண்டாம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1? சொல்லுங்க பார்க்கலாம்.
Relative charge. cap is equal to F is equal to 1 by 1 by 4 pi epsilon naught Q1 Q2 Q1 Q2 by R square. by R square சரி இப்போ என் கேள்வி minus என்னன்னா, R1. ஆமா இப்போ என் கேள்வி இதுதான். Q1 வந்து நெகட்டிவா இருக்கு. இப்போ நான் இங்க மைனஸ் சைன் போடணுமா போடக்கூடாது? போடணும் சார். போடணுமா? போடக்கூடாது சார். போடக்கூடாது சார். அப்புறம் ஏமா அப்போ போன சமுக்கும் இந்த சமுக்கும் என்னதான் வித்தியாசம்? நான் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்? அது வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டோம். பட் இங்க வந்து நம்ம அதை ஜஸ்ட் கண்டுதான் பிடிக்கிறோம்னால மைனஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து விலகி போயிட்டீங்க. நீ ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிருக்கணும். அப்புறம் இதோட ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி அட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ நவ் யுவர் வெக்டர் இஸ் ஆக்சுவலி பாயிண்டிங் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ நீங்க பாசிட்டிவ் ஐ கேப் தான் போட்டிருக்கணும். சரியா? as because the charge is negative, your force need not be negative. Note பண்ணிக்கணும். as because your charge is negative, your force will not be negative. Because force is a vector quantity. Whenever you find a negative sign next to a vector quantity, it means that it is in the opposite side. Okay, நான் repeat பண்றேன். கவனமா கவனிங்க. As because the charge is negative, you should not put a negative sign next to a vector quantity. Your vector quantity turns negative only because of the direction. என்னோட வெக்டர் குவான்டிட்டி நெகட்டிவா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் டைரக்ஷன் தானே ஒழிய மேக்னிடியூட் கிடையாது. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இப்போ இதுலயே வந்து என் கொஸ்டினை நான் ஆல்டர் பண்றேன். வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q2? ஸோ நீ இதை மார்க் பண்ணியிருப்ப. Q2 gets attracted to Q1 in this direction. So இதுக்கு பேர் நான் F2 ன்னு சொல்றேன். So F2 bar is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R squared negative I cap ன்னு போட்டிருப்பீங்க. ஏன் இது நெகட்டிவ்? ஆமா, the force is pointing in the negative x. அதனால நெகட்டிவ் சைன் இதுக்கு வருமே தவிர உன் சார்ஜ் நெகட்டிவ்ன்றதுனால கிடையாது. புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? No sir. ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R1ன்னு எடுத்துக்கோங்க. Q2க்கும் Q3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கோங்க. ஐ ரிப்பீட், Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை R1ன்னு எடுத்துக்கோங்க. Q2க்கும் நெகட்டிவ் Q3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q2 அண்ட் Q3 போடுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q2 அண்ட் Q3.
ஸோ கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 அண்ட் சார்ஜ் Q3? ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணுவேன். இப்போ நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். எப்படி கேள்வி கேட்பீங்க? This Q2 is getting repelled by Q1. இல்லையா? Q2 is getting repelled by Q1. இந்த பக்கம் Q1 is getting repelled by, Q2 will get repelled by Q1. அதே மாதிரி Q2 will get attracted by Q3. So இது F1. அதே மாதிரி இது F2 ன்னு எழுதலாம். சார் சொல்லுப்பா. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? Yes, sir. ஷூர் ஆயிருக்கு சார், பட் ஓகே. இந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா சொல்லுங்க எனக்கு, அப்பதான் எனக்கு தெரியும். ஸோ இது F1, இது F2. F1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்? F1 is equal to, F1ன்றது ஏன் வந்ததுன்னா Q2-வை Q1 ரிப்பல் பண்றதுனால வந்ததுமா. F2 ஏன் வந்ததுன்னா Q2-வை Q3 அட்ராக்ட் பண்றதுனால வந்துச்சு. சரியா? ஸோ இப்போ இதை எழுதும்போது நான் எப்படி எழுதணும்னா K into Q1 Q2 by R1 ஸ்கொயர்ட்னு எழுதுவேன். அதே மாதிரி F2 is equal to K into Q2 Q3 by R2 ஸ்கொயர்டுன்னு எழுதுவேன். சரியா? ஸோ அப்போ F net என்ன வந்துடும்? F netனா நெட் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால யூ வில் ஆட் them. ஆக்சுவலா நீ ரிசல்டன்ட் தான் எடுக்கிற. ரிசல்டன்ட் எடுத்தாலும் ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அல்ஜீப்ரிக்கலா ஆட் ஆகும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சார் எப்பவுமே இப்படிதான் நெட் ஃபோர்ஸ்னாலே ரெண்டையுமே ஆட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டிமா. நீ நினைச்சபடி ஆட் பண்ண முடியாது. ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளை பார்த்து ரிசல்டன்ட் எடுக்கணும். இந்த கேஸ்ல ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதே ஃபியூச்சர்ல ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் ஒரு 30 டிகிரியோ இல்ல 60 டிகிரி ஆங்கிள் இருந்தாலும் நான் ரிசல்டன்ட் எடுப்பேன். ஸோ ரிசல்டன்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா FR is equal to root of F1 square plus F2 square plus 2 F1 F2 cos thetaங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ எப்பவுமே நான் ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் ரிசல்டன்ட் தான் எடுப்பேன். இந்த கேஸ்லயும் நான் அதை தான் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் நடுவில் 0ங்கிறதுனால அப்படியே வந்துருச்சு. புரிஞ்சுதா? நீ வேணா டெஸ்ட் கூட பண்ணிப்பாரு. இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 0 போட்டினா என்னோட ரிசல்டிங் ஃபோர்ஸ் வந்து F1 பிளஸ் F2ன்னு வந்துடும். அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதை கவனத்துல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் போடும்போது கேர்ஃபுல்லா போகும். புரிஞ்சுதா? சார் எது வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்ம ரிசல்டன்ட் எடுக்க தேவையில்ல? ரெண்டு ஃபோர்ஸும் வந்து இப்போ ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நீ வந்து அதுக்கு ரிசல்டன்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சும்மா அதை ஆட் பண்ணால் மாத்திரம் போதும். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இந்த மாதிரி நீ சும்மா அதை ஆட் பண்ணால் மாத்திரம் போதும். இங்கே ஆட் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி. சப்போஸ் இதுவே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு, 60 டிகிரியோ 90 டிகிரியோ இல்லைனா 120 டிகிரியோ இருக்குன்னா இந்த மாதிரி நீ நேராக ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, நீங்க தான் இங்க ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்களே சார், ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாரு, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q1 கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q1? ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு Q1 Q2 அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் பண்ணுங்க. Q1 Q3 அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணுங்க. அட்ராக்ட் பண்ணும், ஏன்னா அன்லைக் சார்ஜஸ். இப்போ நான் எழுத போறேன் பாரு. Listen very carefully, very carefully. F1 equal to K into Q1 Q2 by R1 squared. அதே மாதிரி F2
is equal to K into Q1 Q3 divided by R1 plus R2 the whole squared. ஏன் இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருந்த டிஸ்டன்ஸ் என்ன? R1 plus R2. ஸோ இப்போ நீங்க இந்த ரெண்டு ஃபோர்ஸை ஆட் பண்ணுமா என்ன பண்ணும்? ஆட் பண்ணோம் ஆட் பண்ண கூடாது. ரிசல்ட் யூஸ் பண்ணும் சார். ஏன்னா இதோ பாரு F1ம் F2ம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அப்பயும் நீ ரிசல்டன் தான் கண்டுபிடிப்ப. ஆனா ரிசல்டன் கண்டுபிடிச்சா என்ன வரும் தெரியுமா? F1 மைனஸ் F2ன்னு வரும். சரியா? அதனால நான் இதை சப்ராக்ட் பண்றேன். நான் சொல்லியே சொல்றேன், இப்பவும் நான் ரிசல்டன் தான் போடுறேன். ஆனா இந்த இடத்துல நான் 180 டிகிரின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தீட்டா இஸ் 180 டிகிரி யுவர் FR would be F1 மைனஸ் F2. அதனால நான் இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் அழகா சப்ராக்ட் பண்ணுவேன். Q1 Q2 by R1 squared minus K into Q1 Q3 by R1 plus R2 the whole squared. சார் நீங்க எதுக்கு சப்ட்ராக்ட் பண்றீங்கன்னு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலா ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நான் அதை சப்ராக்ட் பண்றேமா. ஸோ இட் வில் பி R1 plus R2 the whole squared. அதனால நான் பண்றேன். இருங்க, என் பெண்ணு திடீர்னு எழுத மாட்டேங்க. ஏன் ரெண்டு ஃபோர்ஸஸையும் சப்ராக்ட் பண்ண? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு ஃபோர்ஸ் அப்படியே ஆன்டி பேரலா ஆப்போசிட் சைட்ல இருந்தா சப்ராக்ட் பண்ணு, ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணு. ஆக்சுவலா நீங்க இங்கேயும் ரிசல்டன் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா ரிசல்டன் கண்டுபிடிச்சாலும் அதான் வரும் நம்ம. சரியா? எந்த சேஞ்சும் கிடையாது, அதே தான் வரும். அதனால நான் அதை அப்படி பண்றேன். புரியுதா? சார் சொல்லுமா. சொல்லுங்க. என்னாச்சுமா? ஐ திங்க் ஸ்கிரீன் அம்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால தான். இல்ல நீங்க எழுதுங்க. ஆக்சுவலா பெண்ணை எழுத மாட்டேங்குது, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து என்ன ஆயிடும்னா R1 plus R2 R1 plus R2 the whole squared வரும். Plus R2 whole squared. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ. கண்டினியூ பண்ணலாமா? எஸ் சார். ஒரு சம் போட்டு பார்த்தலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உன் நோட்ஸில் எழுதிக்கணுமா? எழுதிக்கிட்டா தான் தெரியும். நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அப்புறம் படிச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்.
இரு, நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுறேன். செட் பண்ண உடனே நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே உன் நோட்ஸ்ல கைப்பட எழுதிக்கணும். ஸோ இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே இதுல இருக்கிற அத்தனை பாயிண்ட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல நான் சொன்னதெல்லாம் இருக்கும் பாருங்க. தேர்ட் லா, அதுக்கப்புறம் நீங்க நடுவில் ஒரு மீடியம் வச்சிங்கன்னா உங்களோட ஃபோர்ஸ் வந்து கே டைம்ஸாக குறைஞ்சிரும். ஏன்னா கே தானே ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டியை 2 சார்ஜுக்கு நடுவில் வச்சிங்கன்னா அந்த வேல்யூ எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிரும். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எஃப் ப்ரைம் ஈக்குவல் டு எஃப் பை கேனே எழுதிட்டாங்க. ஸோ நான் உனக்கு எஃப் பை 3ன்னு போட்டேன்ல அந்த மாதிரி. ஸோ இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி தேர்ட் லா படி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். இப்போ பாரு, 2 சார்ஜ் இருக்கு, Q1 Q2. இப்போ நீ Q1க்கு மேல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது K Q1 Q2 பை R ஸ்கொயர் தான். Q2க்கு மேல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது K Q1 Q2 பை R ஸ்கொயர் தான். ஸோ ஆக மொத்தம் நீ 2 சார்ஜுக்கு மேல எந்த சார்ஜுக்கு மேல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்ன்றதை காட்டுறது தான் இந்த 1:1. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் கண்டிப்பா கொஸ்டின் எழுதணும். கொஸ்டின் எழுதிட்டு தான் போட ஆரம்பிக்கும். சார் கொஸ்டின் ஃபுல்லா தெரியும். கொஸ்டின் ஃபுல்லா தெரியலையா? ஆமா நீ அட்ஜஸ்ட் பண்ணும், ஃபுல்லா தான் டிஸ்ப்ளே ஆகுது. உன் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணு, மூவ் பண்ணிக்கு. ஓகே. ஸோ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் பி சார். A. ஆப்ஷன் பி வருது, ஏ வருதா? செக் பண்ணிடும். லிசன், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ டேக் அ சர்க்கிள்.
ஓகே, இந்த சர்க்கிளோட diameter. So in the charge positive q, in the charge negative q. Diametrically opposite ends இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற distance வந்து d. So இப்ப third charge எங்க போடுறீங்கன்னா, you're putting a third charge exactly at the center. In the charge positive q. What is the force on the third charge in கேட்கறாங்க. What is the force on the third charge? Mark பண்ணு. Third charge நீங்க mark பண்ணணும் plus q ன்னு சொல்லி. இந்த charge positive q-ங்கிற charge இந்த charge attract பண்ணும் இப்படி. இதே positive q-வை இந்த positive q இப்படி repel பண்ணும். So இது F1, F2. So நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, உங்க ஆப்ஷன்ல டைரக்ஷன் பத்தி எதுவுமே பேசல. ஸோ நீங்களும் டைரக்ஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ சிம்பிளா என்ன பண்ணா போதும், ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணா போதும். ஸோ F1 என்ன, K இன்டூ Q1 Q2 Q square by D by square. D/2. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் D/2 பிளஸ் K இன்டூ இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் சேம் Q ஸ்கொயர்ட் பை D/2 the whole squared. So answer என்ன வரும், 8KQ square by D squared. புரியுதா? எல்லாருக்குமே ஆன்சர் வந்துருச்சா? எஸ் சார் வந்துச்சு sir. சார். நெக்ஸ்ட் எஸ் அடுத்த கொஸ்டின் பாரு, நோட் பண்ணிக்கோங்க. Four equal charges. Four equal charges are placed in the corners of a square of side A. Four equal charges, each of charge Q, are placed in the corner of a square A. What is the net force at the center? What is the net force at the center? So first உங்களுக்கு இதுல என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேட்டுருங்க. சார் 1 செகண்ட் क्वेश्चन ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? Four equal charges, each of charge Q, are placed in the corners of a square of side A. Answer is right. கவனமா பாருங்க, இது எப்படி ஜீரோன்னு நான் ப்ரூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க எனக்கு என்ன கேட்டிருக்கணும்னா, சார் சென்டர்ல நீங்க ஃபோர்ஸ் கேக்குறீங்க, சென்டர்ல சார்ஜே இல்லையே. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இல்லாத ஒரு இடத்துல ஃபோர்ஸ் கேட்டா நீங்க அங்க சார்ஜை போடணும். யூ வில் ஹாவ் டு புட் அ டெஸ்ட் சார்ஜ். இந்த சார்ஜுக்கு பேரு டெஸ்ட் சார்ஜ். அந்த இடத்த நான் டெஸ்ட் பண்றதுக்காக அங்க ஒரு சார்ஜை போட்டிருக்கேன்.
ஓகேவா? இட்ஸ் கால்ட் அது டெஸ்டிங். என்ன சார், அது பாசிட்டிவா நெகட்டிவ் சார் அது? பாசிட்டிவ் தான். ஓகே சார். சரியா? அடுத்து நீ என்ன பண்ணும், நம்ம ஆஸ் யூஷுவல் இங்க நான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, இதை மார்க் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதை மார்க் பண்ணிட்டேன்னா இந்த சார்ஜ் இப்படி ரிப்பல் பண்ணும். ஸோ நான் இப்போ நேம் கொடுக்குறேன் 1 2 3 4. இப்போ இந்த சார்ஜ் இதை ரிப்பல் பண்ணுச்சுனால F3. இப்போ இந்த சார்ஜ் இப்படி ரிப்பல் பண்ணும் F1. இந்த சார்ஜை இது ரிப்பல் பண்ணும் F2. இது ரிப்பல் பண்ணுச்சுன்னா F4. சிம்பிள். ஸோ இப்போ F1 எழுதுங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? K இன்டூ Q. இது 1 தானே, ஸோ இன்டூ 1 பை இது ஆஃப் டயகனல் லென்த்தை தற்சமயத்துக்கு நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ F1ம் எக்ஸ் ஆயிடுமா? அதே தான் உன்னோட F2ம் இருக்கும், அதே தான் உன்னோட F3யும் இருக்கும், அதே தான் உன்னோட F4ம் இருக்கும். ஸோ இப்போ F1ம் F3யும் எதிர் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இந்த இடத்த ஒருத்தன் இப்படி பிடிச்சி இழுக்கிறான், இன்னொருத்தன் இப்படி பிடிச்சி இழுக்கிறான். இவன் இழுக்கிற ஃபோர்ஸும் ஒன்னா இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் எந்த பக்கம் போகும்? எந்த பக்கமும் போகாது. அதே மாதிரி தான் இப்போ இவன் இழுக்கிறதும் ஒன்னா இருக்கு, சேம் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த பாயிண்ட்டும் எங்கேயுமே போகாது. ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. இது ஸ்கொயருக்கு மாத்திரம் கிடையாது, ட்ரையாங்கிள்னாலும் இதே கதை தான். ஆனா என்ன தெரியுமா, எல்லா கார்னர்ஸ்லயும் ஈக்குவல் சார்ஜ் இருந்தா மாத்திரம் தான் இது பாசிபிள். ஸோ இது ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், பென்டகனா இருக்கட்டும், ஹெக்ஸகனா இருக்கட்டும், ஆக்டகனா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், கார்னர்ஸ்ல ஈக்குவல் சார்ஜஸ் வச்சுட்டு சென்டர்ல ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டா 0. புரியுதா? சரி, ஓகே, இது ஈஸி. இது நமக்கு யாருமே சொல்ல வேண்டாம். இப்போ பாரு, இப்போ இதே கொஸ்டினை நான் மாத்துறேன். ஈக்குவல் சார்ஜஸ் placed in the corners, find the net force on this. Same அதே question தான். Equal charges placed in the corners of a square of side A. What is the net force on this charge? இந்த சார்ஜுக்கு மேல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. Zero sir. ஸோ ஸ்டிக் டு த பேசிக்ஸ். இது 0 கிடையாது, இது கண்டிப்பா 0 வராது. ஸோ இந்த சார்ஜ் என்ன பண்ணும்னா ரிப்பல்ஸ். அதே மாதிரி இந்த சார்ஜ் attracts, repulse. இந்த சார்ஜ் it will definitely repel in this direction. F1 F2 F3 எழுதலாமா? ரெடி? F1 is equal to இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? A. K Q squared by A squared. அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? F2 is equal to K Q square by A square. F3 யார் சொல்ல போறா? K Q square இந்த A square. A square. root 2A
plus a the whole square. √2a அதுதான் ஒரு ஸ்கொயரோட டயகனல் லென்த். √2a த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்க இதை போன சம் போட்ட மாதிரி போட முடியும். நான் சொன்னது வந்துருச்சா? 3 வெக்டர்ஸ் இருக்கு. ஆனா 3 வெக்டர்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. ரிசல்டன்ட் எடுக்கணும். ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் ஆடிங். நான் 3ஐயும் ஆட் பண்ண போறேன். ஆனா நான் ஆட் பண்ண போற குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டிங்கிறதுனால நான் ரிசல்டன்ட் எடுக்கணும். கவனமா பாரு. F2க்கும் F1க்கும் ரிசல்டன்ட் எடுத்தா என்ன வரும்? அந்த வரப்போற ரிசல்டன்ட் இதுக்கு மேல இருக்கும். F1க்கும் F2க்கும் நீ ரிசல்டன்ட் எடுத்தீங்கன்னா வரப்போற ரிசல்டன்ட் இங்க இருக்கும். அது ஒண்ணும் கிடையாது. இங்க ஒருத்தர் இங்க ஒரு கயிறு கட்டி ஒருத்தன் இதை இப்படி இழுக்கிறான், ஒருத்தன் இப்படி இழுக்கிறான். அப்ப இது எங்க போகும்? இந்த பக்கம் போகுமா, இந்த பக்கம் போகுமா? ரெண்டு பக்கமும் போகாது, நடுவுல போயிடும். அதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட். சரியா? இப்போ F1 F2 ஈக்குவல் தானே, நான் அதை Fன்னு எடுத்துக்கிறேன். ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன? F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 F1 F2 காஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன? 90 degree. காஸ் 90 0. அப்ப என்ன வரும்? 2f ஸ்கொயர் √2f ஆயிடுமா? Yes, sir. which is nothing but √2 times f க்கு பதில் நான் என்ன எழுதுவேன்? k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர் எழுதணும். இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு பேர் இதை இப்படி பிடிச்சி இழுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பக்கமும் போகாது, இந்த பக்கம் போகாம நடுவுல போகும். எவ்வளவு ஃபோர்ஸோட? எவ்வளவு ஃபோர்ஸோட? இப்ப பாரு, இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? இப்ப நீ இத ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நான் சொன்னது புரியுதா? F12 ஏன் வந்தது? F1க்கும் F2க்கும் நடுவுல நீ ரிசல்டன்ட் எடுத்ததுனால வந்தது F12. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா உன் F3க்கு மேலேயே இருக்கு. ஸோ இப்போ நீ F12யும் F3யையும் நேரடியாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ நேரடியாக ஆட் பண்ணா என்ன வரும்? Fnet is equal to kq ஸ்கொயர் பை 2a ஸ்கொயர். இதை எடுத்துக்கிட்டேன். பிளஸ் நான் கண்டுபிடிச்சதையும் எடுத்துக்கிறேன். √2 k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனில் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கானோ அந்த அளவுக்கு நீ சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த மாதிரியான சம்ஸ் தான் வரும். ஸோ எப்பயுமே வெக்டர்ஸ் கொடுத்தானா ரிசல்டன்ட் தான் எடுக்கணும். நீ பாட்டுன்னு சும்மா 3ஐயும் ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி நான் எப்படி போட்டிருக்கேன் பாரு. நீ நேரா KQ A ஸ்கொயர் எல்லாம் இதுக்குள்ள போட்டினா உங்க ஈக்குவேஷனே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், இது ரெண்டும் ஈக்குவல். அதை நான் Fன்னு எழுதிக்கிறேன். F1 இருந்தாலும் Fன்னு எழுதுவேன், F2 இருந்தாலும் Fன்னு தான் எழுதுவேன். அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் Fஐ சப்ஸ்டிடியூட் பண்ணி எனக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்குது, which is √2 times F. ஸோ இந்த Fஐ ரீசப்ஸ்டியூட் பண்ணு. Okay, sir. ஓகே. Yes, sir.
அவன் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானோ அதை அப்படியே பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஆன்சர் வரலன்னா நான் போடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சார் ஆப்ஷன் பி. ஆன்சர் என்னமா வருது? ஆப்ஷன் பி வருதா? பாம்பேவா டெல்லி? 4/5. நோ. நோ. B. 9/16. கரெக்ட். Sir, பாருங்க. option D, sir. எஸ். பாருங்க, 2 அன்லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் இஸ் எஃப். ஃபர்ஸ்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எஃப். ஸோ KQ²/R². அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மூவ்ட் ஃப்ரம் ஒன் சார்ஜ் டு another சார்ஜ். இங்கேருந்து நான் ஒரு சார்ஜை இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சார்ஜ்? 25%. 25%னா கால்வாசி. Q/4 இங்கேருந்து நான் அதை ரிமூவ் பண்ணதை இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஆட் பண்ணுனா 3Q/4 வரும், -3Q/4 வரும். இப்போ ஃபோர்ஸ் என்னவா மாறிடும்னா F' is equal to K into 3Q/4 into 3Q/4 by R². அப்போ 9Q²/16 வருமா? அதை தவிர மிச்சது எல்லாமே இதுலயே இருக்கு. ஸோ அப்போ நான் அதை F ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். 9/16 F ஆயிடும். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். சார் அங்க 3Q எப்படி சார் வந்துச்சு? அதான் நான் இங்க போட்டிருக்கேன் பாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 25% ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜை நீ ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னுக்கு மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து கால்வாசியை ரிமூவ் பண்ணுவேன். அதை இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இங்க ரிமூவ் பண்ண சார்ஜை நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 3Q/4 இங்க ஆயிடும், -3Q/4 இங்க ஆயிடும். ஸோ இப்போ சார்ஜே மாறிடுது. உன் சார்ஜே மாறிடுச்சு.
அப்புறம் ஃபார்முலா என்ன? k into q1 q2 by r ஸ்கொயர்ல. ஸோ q1 இடத்துல 3q/4 இருக்கு, q2 இடத்துல -3q/4 இருக்கு. ஸ்கொயர் பண்ணி உள்ள போடுறோம். ஓகே, ஓகே சார். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, நான் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் சம் தர போறேன். இதை கண்டிப்பா எல்லாருமே வீட்ல ட்ரை பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்க வரும்பொழுது இதை முடிச்சுட்டு வரும். இதுவும் ஸோ இது ஃபர்ஸ்ட் சம், இது உன்னோட செகண்ட் சம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னம்மா எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடலாமா? Yes, sir. ஓகே, No, sir. கொஞ்சம் ஃபாஸ்டா. Yes, sir. ஸோ நாளைக்கு மறக்காம இந்த 2 கொஸ்டினையும் முடிச்சுட்டு வந்துருங்க. இதோட சொல்யூஷன்ஸை நான் நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ப்ளஸ் இன்னைக்கு என்ன எடுத்தோனோ எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நாளைக்கு கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் ஃபர்தர். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் டுடே. வில் அகைன் மீட் டுமாரோ. யா, தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Yeah.